அடுத்தது எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட். கிளைமேட்டை பத்தின எலமெண்ட்ஸ், அதாவது கிளைமேட்டுக்குள்ள எலமெண்ட்ஸ் அது என்னெல்லாம் அப்படின்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்ட், கிளவுட்ஸ் அண்ட் ரெயின்ஃபால். 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா லேண்டுக்கு வந்து லேண்ட்ல டெம்பரேச்சர் வந்து கண்டக்ஷன், வாட்டர்ல வந்து கன்வெக்ஷன், அட்மாஸ்பியர்ல வந்து டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, த எர்த் ஹஸ் த கெப்பாசிட்டி டு ரிஃப்ளெக்ட் த சன்ஸ் ரேஸ். அதாவது எர்த் வந்து சன்னோட ரேஸ் தான் மேல பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சன் ரேஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி என்ன எதுக்கு இருக்கு அப்படின்னா எர்த்துக்கு இருக்கு. The temperature is not the same everywhere. எல்லா இடத்துலயும் ஒரே டெம்பரேச்சர் இருக்கிறது இல்ல. ஓகே, இப்போ நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்களோ அங்க ஒரு கிளைமேட் கண்டிஷன் இருக்கும், அங்க ஒரு வெதர் இருக்கும். வேற ஒரு ஊருக்கு போனீங்கன்னா வேற இது இருக்கும் இல்லையா. So latitude, altitude, distance from the sea, position of the mountains are some factors that determine the temperature of the place. ஒரு பிளேஸ வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ், இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அதனோட லாட்டிடியூட், ஆல்டிடியூட், இந்த சீல இருந்து அந்த எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குது, அப்புறம் அங்க வந்து ஏதாவது மவுண்டைன் இருக்கா, ஒரு மலை பிரதேசம் மாதிரி இருக்கா, நீங்க எந்த ஏரியால இருக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த இடத்தோட டெம்பரேச்சர் இருக்கும். இது வந்து ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் எர்த். ஓகே, இது நடுவுல இருக்கிறது வந்து சென்ட்ரல்ல இருக்கிறது வந்து டார்ரிட் ஜோன், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது டெம்பரேட் ஜோன், லாஸ்ட்ல இருக்குது ஃப்ரிஜிட் ஜோன். அது வந்து ரொம்ப கூலா இருக்கும், ஃப்ரிஜிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, why does the heat vary from morning to evening? ஏன் காலையில ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹீட் இருக்கு, ஈவினிங் ஆக ஆக அது எப்படி இருக்கு, ஆஃப்டர்நூன்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பொறுத்தா இதுல வந்து நம்ம படிக்க போறோம். அதை பத்தி தான். இட் இஸ் பிகாஸ், ஏன் அப்படின்னா சூரிய கதிர் சன்னோட ரேஸ்னாலதான். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சன்ஸ் ரேஸ். The land is divided into various heat zones according to the fall of sun's rays on the surface of earth. earthல வந்து எப்படி அது வந்து சூரியனோட கதிர்கள் விழுதோ அதை பொறுத்து தான் அந்த இடத்தோட டெம்பரேச்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா the zone between the tropic of Cancer and tropic of Capricorn is called the tropical zone or torrid zone. இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் torrid zone. where the sun's rays fall அப்படியே வெர்டிகலா இந்த இடத்துல எப்படி விழும் அப்படின்னா sun's rays வந்து அப்படியே வெர்டிகலா விழும், நேரா ஸ்ட்ரைட்டா 90 டிகிரி வெர்டிகலா விழுறதுனால இந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகே, the zone between the 23 degree north latitude and 23.5 degree latitude south latitude which receives slanting rays of sun. இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எப்படி கிடைக்கும் இதுக்கு சன்ஸ் ரேஸ் அப்படின்னா ஸ்லாண்டிங்கா கிடைக்கும். ஓகே, இது பேரு வந்து டெம்பரேட் ஜோன். ஓகே, அடுத்தது the zone which receives extreme slanting rays of sun. இது வந்து ரொம்ப ஸ்லாண்டிங் ரேஸ் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர் இருக்கும். ரொம்ப சூரியனே படலைன்னா எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா தானே இருக்கும் டெம்பரேச்சர், அந்த இடம் வந்து ஃப்ரிஜிட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் என்னது டாபிக் அப்படின்னா ப்ரெஷர். when the temperature increases pressure decreases. எப்போதுமே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, when the temperature increases pressure decreases. அந்த அப்போ அது வைஸ் வெர்சா, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஆவரேஜ் ப்ரெஷர் ஆஃப் விண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 1013 MB. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வந்து மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு பேரோமீட்டர், அது இது. அப்புறம் that instrument which is used to measure the speed of wind is called anemometer. அப்புறம் wind vane. wind used to measure the wind vane வந்து direction of windோட direction வந்து மெஷர் பண்றதுக்கு wind vane. Energy is a form of renewable energy. wind energy என்ன அப்படின்னா திருப்பி திருப்பி கிடைக்கும், renewable energy. Okay, wind turbines convert the kinetic energy into mechanical energy. wind turbines இந்த windmillsலாம் இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா kinetic energy mechanical energy மாத்தும். generator can convert mechanical energy into electrical energy. generator எப்படி ஓடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கரண்ட்ல ஓடும். அப்ப அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி என்னவா மாத்தும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தும். ஓகே, இது வந்து wind. ஓகே, wind low windன்றது என்ன அப்படின்னா strong dusty hot and dry summer wind which blows over the northwestern India during the May and June. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், டஸ்டி புழுதி மாதிரி பறக்கும்னு வச்சுக்கோங்களேன், புழுதியா இருக்கும். ஹாட் அண்ட் ட்ரை சம்மர்ல வந்து அது வந்து என்ன பண்ணும் வந்து அது வந்து ப்ளோ ஆகும். ஓகே, அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ். விண்ட்ல நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல என்ன விண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா பிளானிட்டரி விண்ட், அப்புறம் மான்சூன் விண்ட். பிளானிட்டரி விண்ட்னா என்ன, பிளானிட்டரி விண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா the wind blows in the same direction, ஒரே டைரக்ஷன்ல வந்து போயிட்டே இருப்பாங்க வருஷம் ஃபுல்லா. ஓகே, அதுதான் என்னது பிளானிட்டரி விண்ட்ஸ். மான்சூன் விண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா the word monsoon is derived from the Arabic
term மோசைம். மோசைம்ங்கிற இதுல இருந்து தான் என்ன வந்திருக்கு, இந்த மான்சூன்ங்கிற வேர்ட் வந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சீசன். ஓகே, மான்சூன் winds is a seasonal wind. அந்த சீசனுக்கு தகுந்தபடி அந்த wind வந்து மாறும். அந்த அதனோட டைப்ஸ் என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். இதுலயே தெரியும் சவுத் வெஸ்ட் மான்சூன் என்ன, சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல ப்ளோ ஆகுறது. இந்த இருக்குல்ல சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல போறது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்னது, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இந்த ஆரோ கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்படி ப்ளோ ஆகுறது வந்து நார்த் ஈஸ்ட் விண்ட். சீ பிரீஸ். சீ பிரீஸ் ப்ளோஸ் ஃப்ரம் sea to land in the evening. அதாவது சீ பிரீஸ்னா என்ன அப்படின்னா சீல இருந்து வரக்கூடிய காற்று, அப்படி தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சீல இருந்து லேண்டுக்கு வரக்கூடியது ஈவினிங்ல இருக்கக்கூடியது சீ பிரீஸ். லேண்ட் பிரீஸ் அது வந்து கொஞ்சம் கூலா இருக்கும்னு வச்சுக்கோங்க. லேண்ட் பிரீஸ்னா என்ன அப்படின்னா அதுக்கு வைஸ் வெர்சா, லேண்ட்ல இருந்து சீக்கு போகக்கூடிய காற்று. லேண்ட் பிரீஸ் blows from land to sea in the morning. சாரி, லேண்ட் பிரீஸ் வந்து மார்னிங்ல இருக்கும், சீ பிரீஸ் வந்து ஈவினிங்ல இருக்கும். ஓகே,